511 பில்லியன் பேரல் எண்ணெய் கிடைச்சிருக்குன்ற செய்தி கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இதுல பல பிரச்சனை இருப்பதா பேச்சு அடிப்படுது. எண்ணெய் வளம் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள் பொருளாதாரத்துல ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே கொண்டிருக்குன்னு சொல்லலாம். எண்ணெய் ஏற்றுமதியின் மூலம் அதிக வருவாயும் ஈட்டப்படும். கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற எண்ணெய் வளங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமான பங்களிக்குது. வெனிசுலா, சவுதி அரேபியா, கனடா, குவைட், ஈரான், ஈராக் உள்ளிட்ட நாடுகள் அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்டுள்ளது. இதனாலதான் இந்த நாடுகள் பொருளாதார அடிப்படையில சக்தி வாய்ந்ததா இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல 511 பில்லியன் பேரல் எண்ணெய் கிடைச்சிருக்குன்ற செய்தி கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இதுல பல பிரச்சனை இருப்பதா பேச்சு அடிப்படுது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 56 நாடுகள் கையெழுத்திட்ட ஒரு உடன்படிக்கையில அண்டார்டிகாவை இராணுவமயமாக்கவோ அல்லது வணிக பகுதியாகவோ மாற்றக்கூடாதுன்னு அறிவியல் ஆராய்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் 1959ஆம் ஆண்டு தான் கையெழுத்திடப்பட்டிருக்கு. கையெழுத்திட்ட நாள்ல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில ரஷ்யா இந்த மாபெரும் எண்ணெய் வளத்தை கண்டுபிடித்துள்ள சூழல அந்நாடு உடன்படிக்கையை மீறி எண்ணெய் எடுக்க முயற்சித்தால் அது ஒரு புதிய போராக கூட மாறலாம்.